திராவிட முன்னேற்ற கழகம் எப்படி மக்களை கைவிட்டதே இல்லையோ அதே போல காலமும் திமுக கைவிட்டதே இல்லை. அந்தந்த நேரத்துக்கு அந்தந்த காலத்துக்கு ஏத்த ஒரு தலைவரை காலம் திமுகவுக்கு கொடுத்துட்டே இருக்கும். ஒரு சின்ன பிளாஷ்பேக். கொஞ்சம் வருஷம் முன்னாடி திமுக அவ்வளவுதான் ஒரு கட்டுரை வந்துச்சு. கட்டுரையோட தலைப்பு திமுக எனும் பேரியக்கத்தின் அஸ்தமனம். இன்னைக்கு அந்த கட்டுரையை படிச்சா நம்ம எதிரிகளுக்கு எரிச்சல் வரும், நமக்கு சிரிப்பு வரும். ஏன்னா இன்னைக்கு நம்ம கண்ணு முன்னாடி அதே திமுக, அதே உதயசூரியன் எதிரிகளை சுட்டெரிச்சிட்டு இருக்கு. நம்மளை அழிக்கணும், நம்ம மக்கள் அழிக்கணும்னு நினைச்சவங்களை தான் பேச்சால தான் செயலால அலற விட்டுட்டு இருக்கு. சனாதனத்தை கருக விட்டுட்டு இருக்கு. இந்த தலைமுறைக்கான அந்த இளைய சூரியனின் பெயர் உதயநிதி ஸ்டாலின். கொரோனா கால ஊரடங்குலையும் இளைஞரணி செயலாளரும் அவரோட இளைஞர் அணியும் வீடுல அடங்கிடல. ஆளுங்கட்சி இல்லைனாலும் அவரோட ஒருங்கிணைப்புல ஊர் ஊரா இளைஞர்கள் உதவி செஞ்சாங்க. அதிமுகவோட அவலமான ஆட்சியால மூடி கிடந்த நீர்நிலைகளை எல்லாம் தூர் வாரினதும் அதே இளைஞரணி தான். சினிமா ஹீரோக்கள் மட்டும் இல்ல, தலைவர்கள் கூட பக்கத்து வீட்டு பையன் மாதிரி இருக்க முடியும்னு 2021 தேர்தல் நமக்கு காட்டுச்சு. மக்கள் மொழியில பேசுற, மக்களோடு மக்களா நிக்கிற உதயநிதி ஸ்டாலின்ங்கிற தலைவர் உருவானார். அவர் நம் இன எதிரிகள் மேல எரிஞ்சது எய்ம்ஸ் எழுதப்பட்ட செங்கல் இல்ல, அது மக்களுக்கு துணையா நின்று சர்வாதிகாரத்தின் மேல எரிஞ்ச அணுகுண்டு. வரலாறு அதை மிகப்பெரிய கோலியாத்துக்களை வீழ்த்தின ஒரு சாமானியன் டேவிட்டோட கல்லாதான் ஞாபகம் வச்சுக்கும். காலங்காலமா திமுகவோட எதிரி எது? அதிமுகவா? இல்ல, கலைஞர் மாதிரி ஒரு மாபெரும் தலைவருக்கு அதிமுக எப்படி எதிரியா இருக்க முடியும்? எப்படி அவர் தேர்தல்களில் வீழ்த்த முடியும்? அப்புறம் இதுதான் திமுகவோட எதிரி, பொய்கள், எதிரிகளோட பொய்கள். அதுதான் திமுகவோட எதிரி. அதையும் உடைக்க முடிவு செஞ்சாரு உதயநிதி. ஆரம்பிச்சது பொய்ப்பெட்டி நிகழ்ச்சி. திமுக பத்தி, திமுக தலைவர்கள் பத்தி காலங்காலமா சொல்லப்பட்டு வந்த பொய்கள் எல்லாம் உடைச்சு அறிஞர்கள் உண்மைகளை சொன்னாங்க. அந்த உண்மைகளை எடுத்துக்கிட்டு திமுக காரங்க இப்ப வாங்கடா பாக்கலான்னு சட்டையை முடிச்சுட்டு கிளம்புனாங்க. பல பத்தாண்டுகளா திமுக என்ற சிங்கத்தோட மீசையில சிலந்தி வலை மாதிரி படிஞ்சிருந்த பொய்களை அப்புறப்படுத்தியது உதயநிதி உருவாக்கி அந்த நிகழ்ச்சி. இளைஞரணி செயலாளர் உதயநிதி முதல்ல உடைச்சது அரசியல இளைஞர்களே இல்லப்பா அப்படிங்கிற பழைய கால பர்னிச்சரை. அவர் நினைச்சபடியே 25 லட்சம் இளைஞர்களை திமுக சேர்த்தாரு. சேர்த்தா போதுமா? அவங்களெல்லாம் முழு திமுக மானமிகு சுயமரியாதைக்காரர்களா மாத்த வேண்டாமா? அதுக்கு தான் திராவிட மாடல் பயிற்சி பாசறையை ஆரம்பிச்சாரு. ஊர் ஊரா திராவிட இயக்க பேச்சாளர்களை அனுப்பி திமுக இளைஞர்கள் மத்தியில பேச வச்சாரு. எதை பத்தி? தன்னை பத்தியா? இல்ல, நீதி கட்சி பத்தி, பெரியார், அண்ணா, கலைஞரை பத்தி, தளபதி ஸ்டாலினை பத்தி, மாநில சுயாட்சி பத்தி, திராவிட மாடலை பத்தி. அது மட்டும் இல்ல, திராவிட இயக்கத்தோட வரலாற்றையும் சாதனைகளையும் இளைஞர்களுக்கு எடுத்து சொல்ற பாசறை பக்கத்தை முரசொலியில ஆரம்பிச்சாரு. இளைஞர்களுக்கும் புத்தகங்களுக்குமான இடைவெளியை குறைக்கிற மாதிரி அவங்களுக்கு புரியுற எளிய மொழியில புத்தகங்களை பதிப்பிக்கிற முத்தமிழறிஞர் பதிப்பகத்தை தொடங்கினாரு. அது மட்டும் இல்ல, 234 தொகுதியிலையும் கலைஞர் நூலகங்கள் ஆரம்பிக்கணும்னு முடிவு பண்ணாரு. முடிவு பண்ணதை செஞ்சுட்டு இருக்காரு. திமுக உணர்வோடு இணைஞ்ச இளைஞர்கள் கிட்ட உணர்வு மட்டும் பத்தாது தம்பி, வரலாற்று அறிவும் கொள்கையும் முக்கியம்னு ஒரு அண்ணனா உதயநிதி ஸ்டாலின் அவங்க கையில கொடுக்கிற அறிவாயுதங்கள் தான் மேல சொன்ன அவரோட ஒவ்வொரு செயலும் சாதனையும். ஒரு பக்கம் திமுக, ஒரு பக்கம் மக்கள். உதயநிதின்ற புல்லட் ட்ரெயின் பயணிக்கிற தண்டவாளம் இதுதான். அவருக்கு அரசியலும் மக்கள் பணியும் வேற வேற இல்லன்றத சேப்பாக்கம் மக்கள் கிட்ட சொல்லுவாங்க. உதயண்ணாங்கிற வார்த்தை தான் அந்த தொகுதி மக்களோட உதவி மணி, அவசர உதவி எண். எதிரிகள்லாம் இவர் எலெக்ஷன்ல நிக்கலாமான்னு புலம்பிட்டு இருந்தப்ப எல்லா தொகுதி மக்களும் பேசாம உதயநிதி எங்க தொகுதியில் நின்றுக்கலாம் அப்படின்னு ஏங்குற மாதிரி தான் தொகுதி மக்களுக்காக வேலை செஞ்சாரு உதயநிதி. அதனால தான் இன்னைக்கு தமிழ்நாடே ஒரு தொகுதியா மாறிது. நீட் இன்னைக்கு இந்தியாவோட பிற்படுத்தப்பட்ட பட்டியலின கிராமப்புற மாணவர்களோட டாக்டர் கனவை கருவிலேயே கருக்கிற நீட்டுங்கிற அநியாயத்துக்கு எதிரான போராட்டத்தோட முகம் உதயநிதி ஸ்டாலினோடது. கொள்கை ரீதியா மட்டும் இல்ல, நம்ம தங்கை அனிதாவுக்காக அவர் பர்சனலாவும் கையில் எடுத்திருக்கிற மாபெரும் போராட்டம் இது. அந்த போராட்டத்தோட ஒரு போர்க்குரல் தான் சனாதனம் உயிர்கொல்லி நோய் மாதிரி, அதை அழிப்போம்னு அவர் சொன்னதும் எவ்வளவோ எதிர்ப்பு வந்தோம் தான் சொன்னதுல இருந்து பின்வாங்காததும். நான் திருப்பவும் சொல்றேன், நான் சனாதன கோட்பாடுகளை தான் நான் விமர்சிச்சேன். சனாதன கோட்பாடுகளை தான் நான் ஒழிக்கணும்னு சொன்னேன். அதை நான் பேசிட்டு தான் இருப்பேன். ஒரு நல்ல தலைவனோட மனசுல அடுத்த 100 ஆண்டுகளுக்கான செயல் திட்டம் இருக்கும். இளைஞர்களை சேர்த்தாச்சு, பயிற்சியும் எடுத்தாச்சு. ஆனா தொடர்ந்து இந்த இன்ஜின் ஓடணுமே, எடுத்துக்கொண்ட செயல் திட்டத்தை முடிக்கும் முறை ஓடணுமே. திமுகவுக்கு கொள்கைதான இன்ஜின் ஆயில். அதுக்காகவே ஆரம்பிச்சாரு என் உயிரினும் மேலான அப்படிங்கிற பேச்சு போட்டிய. அடுத்த 50 ஆண்டுகளுக்கான பேச்சாளர்களை தேடி எடுத்த பிரம்மாண்ட தேடல் அது. 17,000 பங்கேற்பாளர்கள். அதுல இருந்து தேடி 182 இளம் பேச்சாளர்கள் கிடைச்சாங்க. திமுகவோட கொள்கை தீப்பந்தம் அடுத்த 50-60 ஆண்டுகளுக்கு இவங்க கையில. இதை விட ஒரு தொண்டனா, கழகத்தின் இளைஞர் படையை வழிநடத்தும் ஒரு தலைவனா தான் சார்ந்த இயக்கத்துக்கு ஒருத்தர் என்ன செஞ்சிட முடியும்? மேல சொன்னதெல்லாம் அவர் பல பத்தாண்டுகளை செஞ்சது இல்ல, வெகு சில ஆண்டுகள்ல செஞ்சது. ஒரு தலைவரை யார் நினைச்சாலும் உருவாக்க முடியாது. காலம் தான் கை காட்டும், நம்ம எதிரிகள் தான் கை காட்டுவாங்க, நம்ம மக்கள் தான் கை காட்டுவாங்க.
சனாதனத்தை பத்தி யார் பேசினப்ப எதிரிகளுக்கு கொலை நடுங்குச்சு? அப்பா வீட்டு காசையா கேட்டா தமிழ்நாட்டு மக்கள் கொடுத்த வரி பணம் தானே. உங்க அப்பா வீட்டு காசையா கேட்கிறோம்னு உரிமை குரல் எழுப்பினப்ப ஆணவம் பிடிச்ச ஆரியம் வாயிலையும் வயிற்றுலையும் அடிச்சுட்டு அழுதுச்சே. அது நம்மளுக்கு சொல்றது என்ன? எங்க வீட்டு பிள்ளைங்க கிட்ட டாக்டர் படிப்பை தவிர வேற படின்னு சொல்ல நீ யாருன்னு சட்டையை பிடிச்சு கேள்வி கேட்டது யாரு? மக்கள் கிட்ட இவர் நல்ல தலைவர்ப்பான்ற அடையாளம் நிறைய பேருக்கு கிடைக்கும். ஆனா இவர் நம்ம ஆளுப்பா, நம்ம தலைவர்ப்பான்ற அடையாளம் வெகு சிலருக்கு தான் கிடைக்கும். காலமும் உழைப்பும் அந்த அடையாளத்தை உதயநிதிக்கு சூட்டி இருக்கு. பெருசா என்ன சொல்லிடுவாங்க, வாரிசுன்னு தானே. ஆமா, அவர் வாரிசு தான். அவர் பெரியாரோட, நீதி கட்சி தலைவர்களோட கொள்ளு பேரன், அண்ணாவோட, கலைஞரோட பேரன், தளபதி ஸ்டாலினோட மகன், தமிழக தாய்மார்களின் தம்பி, தமிழக இளைஞர்களின் அண்ணன். உதயநிதிங்கிறது அவரோட பேரு தான். ஆனா திராவிட இயக்கத்தின் இன்னும் ஒரு உதய சூரியன்கிறது தான் காலம் அவருக்கு சூட்டியிருக்க அடையாளம், கொடுத்திருக்க பொறுப்பு. இறுதியா உறுதியா ஒன்ன சொல்லலாம், திமுக ரொம்ப பத்திரமா இருக்கு, ரொம்ப பலமா இருக்கு. ஏன்னா ஏத்துக்கிட்ட கொள்கையில இடறி விழுந்து பழக்கம் இல்ல. எது வந்தாலும் எவர் வந்தாலும் அவர் பின்வாங்கியும் பார்த்ததில்லை. எங்கள் இளைஞரணி செயலாளரின் பாதை தெளிவாகவும் அவர் படை பலமாகவும் இருக்கு.